ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். இருபத்தி 4/7/2025 இன்று ஆடி மாதம் 8ஆம் தேதி விசுவாவசு வருடம் வியாழக்கிழமை. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:11 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய விசேஷம் ஆடி அமாவாசை. இன்றைய ஆதிக்க கிரகம் வியாழன். வழிபட வேண்டிய தெய்வம் தட்சணாமூர்த்தி பிரம்மா. சூரிய உதயம் காலை 6:01 மணி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளையும் பெரிய முதலீடுகளையும் தள்ளி போடுவது நல்லது. குடும்பத்தில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். பயணங்களில் கவனம் தேவை. சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் கூடுதல் உழைப்பு தேவை. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை அல்லது துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். மேஷராசி பரணி நட்சத்திரம். பணவரயம் ஏற்பட வாய்ப்புள்ளது. செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பொறுமையுடன் அணுகவும். மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். நிதானத்துடன் செயல்பட்டால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்படவும். குடும்பத்தில் சற்று கவனச்சிதறல் ஏற்படலாம். மன தைரியம் மற்றும் தடைகள் நீங்க ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது. ரிஷபராசி என்பர்களே, பணவரவு சிறப்பாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரலாம். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தை பெருக்க புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம். மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது செல்வ வளம் பெருக உதவும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நிதானம் தேவை. இந்த நாளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். மிதுனராசி என்பர்களே, பணவரவு சிறப்பா இருக்கும். தேவைப்படும் உதவிகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். இந்த நாளில் பச்சை நிற ஆடைகளை அணிவது நன்மை அளிக்கும். மிதுனராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். உங்க திறமைகளுக்கு பாராட்டு கிடைக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்க நற்பலன்கள். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். சமூகத்தில் உங்க மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். பயணங்கள் லாபம் தரும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவு தரும். விஷ்ணு பகவான் வழிபடுவது நன்மை தரும். துளசி இலைகள் சமர்ப்பித்து வழிபடலாம். மிதுனராசி புனர்பூச நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது தடைகளை நீக்கி வெற்றியை தரும். கடகராசி அன்பர்களே, பணவரவு சீராக இருக்கும். எதிர்பார்த்த நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை தரும். மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புகள் அதிகம். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். மன அமைதி கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏழைகளுக்கு பசும்பால் தானம் செய்வது அல்லது பசுக்களுக்கு உணவு வழங்குவது நல்லது. கடகராசி பூசம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்க திறமைகளுக்கு பாராட்டு கிடைக்கும். பொருளாதார நிலைமை மேம்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். பேச்சு திறன் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். சேமிப்புக்கும் வாய்ப்புகள் உருவாகும். முதலீடுகள் பற்றி சிந்திக்கலாம். நவக்கிரக சன்னதியில் சந்திரனை வணங்குவது நற்பலனை கூட்டும்.
சிம்மராசி என்பர்களே, பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை தொழில் தொடர்பான முக்கிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது கருத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கும். போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் தரும். குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்களால் நன்மை உண்டாகும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பணியிடத்தில் செல்வாக்கு மேம்படும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணம் பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி என்பர்களே, நிதிநிலை சீராக இருக்கும். தடைகளை முறியடித்து வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். வாக்கு வன்மையால் காரியங்களை சாதிக்கும் ஆற்றல் பெறுவீர்கள். இந்த நாளில் உங்கள் பேச்சாற்றலால் நன்மைகளை அடைவீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகள் சூரிய பகவானை வழிபடுவது, சூரிய ஹோமங்கள் செய்வது நல்லது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது சாதகமான நாள். புத்தி சாதுரியத்தால் எந்த சிக்கலையும் சமாளிப்பீங்க. சந்திர பகவானை வழிபடுவது, அம்மன் கோயில்களுக்கு சென்று வருவது நல்லது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம். இறுதியில் வெற்றி உண்டாகும். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய முக்கியமான நாள். அனுமன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, துளசி மாலை சாத்துவது சிறந்தது. துலாம் ராசி என்பர்களே, நிதி நிலைமை மேம்படும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களின் கலைத்திறமை வெளிப்படும். சில சவால்களை சந்தித்தாலும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பீங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுவது, அங்காரகனை வணங்குவது நல்லது. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். மனதில் அமைதி நிலவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆஞ்சநேயரை வணங்குவது, ராமநாமத்தை சொல்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி காண்பீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கலாம். விருச்சிக ராசி என்பர்களே, குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பொருளாதார ரீதியாக சாதகமான மாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சித்தர்களை வழிபடுவது, யோகா மற்றும் தியானம் செய்வது மன அமைதிக்கு உதவும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகள் உருவாகலாம். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நீல நிற ஆடைகளை அணிவது அல்லது நீல நிற பொருட்களை தானம் செய்வது நல்லதாகும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதன்கிழமைகளில் விநாயகப் பெருமானை வழிபடுவது, பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது நன்மை தரும். ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். உங்கள் பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். புதிய திட்டங்களை தொடங்க சாதகமான நாள். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. நாகதேவதைகளை வழிபடுவது, ராகு கேது தோஷ நிவர்த்தி பூஜைகள் செய்வது சிறப்பான பலனை தரும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். நிதி நிலைமை மேம்படும். பொழுதுபோக்கு அம்சங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகாலட்சுமி தேவி துர்க்கை அம்மனையும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுக்கள் நடைபெறும். சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது, சிவன் நாமத்தை சொல்வது சிறந்தது. மகர ராசி என்பர்களே, கடின உழைப்பால் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். அலுவலகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சூரிய பகவானை வணங்குவது, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்வது நல்லது. மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். உங்கள் பேச்சாற்றலால் நன்மைகள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது,
துளசி மாலை சாற்றுவது நல்லது. மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். புதிய தொடர்புகள் உருவாகலாம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். முருகப்பெருமானை வணங்குவது, ராகுகால துர்கா பூஜையில் பங்கேற்பது நன்மைகளை தரும். கும்பராசி என்பர்களே, தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நடைபெறும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குவது, அங்காரகனை வழிபடுவது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம். புதிய சிந்தனைகள் உதயமாகும். சமூகத்தில் உங்கள் நிலை உயரும். நிதி வரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் நல் இணக்கம் காணப்படும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் நடைபெறும். கோயில்களில் தீபம் ஏற்றுவது, அன்னதானம் செய்வது நல்ல பலன்களை தரும். மீனராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நிதி நிலைமை மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். மனதில் அமைதி நிலவும். ஆன்மீக சிந்தனைகள் மேம்படும். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்வதும் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் பெறுவதும் நல்ல பலனை தரும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆன்மீக யாத்திரைகள் செல்ல திட்டமிடலாம். மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். சனீஸ்வர பகவானை வழிபடுவது, எழுதீபம் ஏற்றுவது நல்லது. மீனராசி ரேவதி நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான நாள். குலதெய்வ வழிபாடு மற்றும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் பெறுவது நல்லது.